அனைவருக்கும் வணக்கம். சைக்காலஜியில் கொஷின்ஸ் நம்ம தொடர்ச்சியாக அப்லோட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்டிஇடி படிக்கிறவங்களுக்கு, பிஇஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு, ஸ்பெஷல் டெட் எழுத போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சைக்காலஜி இந்த கொஸ்டின்ஸ் மிகவும் உதவியாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அந்த எக்ஸாம் ஓரியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நுண்ணறிவு சோதனைகள் யார் அப்படின்னா பீனே மற்றும் சைமன். நம்மளோட இன்னொரு சேனலான எம்பிரியாஸ் இன்ஸ்பிரேஷன்லையும் டெட்டுக்கு தேவையான மேக்ஸு, தமிழ் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம், தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஐடியா கிடைக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் அமையும். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ சைக்காலஜி கொஸ்டின்ஸு. நுண்ணறிவு சோதனை பார்த்திங்கன்னா ஆல்பர்ட் ஃபீனே மற்றும் சைமன். இதில் இந்த ஆல்பர்ட் ஃபீனேவை நம்ம நுண்ணறிவு சோதனையோட தந்தை அப்படிங்கிறோம். நுண்ணறிவு சோதனையின் தந்தையான இந்த ஆல்பர்ட் ஃபீனே தான். சரிங்களா? அடுத்தது நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு ஜேபி கில்போர்டு. கில்போர்டு தான் நுண்ணறிவு கட்டமைப்பு கோட்பாடு, கில்போர்டு. சரிங்களா? ஜேபி கில்போர்டு. இரு காரணி கொள்கை ஸ்பியர்மேன். இரு காரணி கொள்கைனாவே ஸ்பியர்மேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு காரணி கொள்கை ஸ்பியர்மேன். குழு காரணி கொள்கை. குழு காரணி கொள்கை தஸ்டன். குழு காரணி கொள்கை தஸ்டன். அடுத்தது நுண்ணறிவு படிநிலை கோட்பாடு ஸ்டில்பர்ட் மற்றும் வெர்னன். படிநிலை ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுங்க. படிநிலை கோட்பாடு யாருன்னா ஸ்டில்பர்ட் மற்றும் வெர்னன். இது இப்படி படிச்சுக்கோங்க. 7th ஒன் தாண்டேவின் பல காரணி கொள்கை. அந்த ஹெட்டிங்கோட, அந்த ஆத்தர் நேமோட, அதுக்கப்புறம் அந்த கொள்கையை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. தாண்டேவின் பல காரணி கொள்கை. அதுக்கப்புறம் தாண்டேவின் பல காரணி கொள்கை. இந்த வெஸ்லர் அப்படிங்கிறவர் நுண்ணறிவு 7 வகையானது அப்படிங்கிறார். நுண்ணறிவு 7 வகையானது அப்படின்னு சொன்னவர் வெஸ்லர். நுண்ணறிவு இரு காரணிகளால் ஆனதுன்னு சொன்னவர் ஸ்பியர்மன். இரு காரணின்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு ஸ்பியர்மன் தாங்க. நுண்ணறிவு ஈவு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். மனவயது பை கால வயது இன்ட்டு 100. மனவயது பை கால வயது இன்ட்டு 100. இப்போ கால வயது 8, இப்போ மனவயது 7, இப்போ கால வயது 7, மனவயது 8. இந்த மாதிரி வச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஆன்சர் எழுதுங்க. இப்போ கால வயது 8ங்களா, மன வயது 7. அப்போ என்ன போடுவோம்? 7/8 இன்ட்டு 100 போடுவீங்க. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 87.5 வரும். இதே இது கால வயது 7, மன வயது 8னா 8/7 இன்ட்டு 100 போடுவீங்க. இப்போ 114.5 வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்டே கூறும் வழி எதுனா CAVD. நுண்ணறிவு சார்ந்த பன்முக காரணி கோட்பாட்டினை அளவிட தாண்டே கூறும் வழி CAVD. அடுத்தது நுண்ணறிவு முதிர்ச்சி பொதுவாக முழுமை பெறும் வயது 15 to 16. நுண்ணறிவோட முதிர்ச்சி பொதுவாக எப்போ அந்த முழுமையாக முதிர்ச்சி அடைகிறோம் அப்படின்னா 15 to 16 ஏஜில் முழுமை அடையுது. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இங்கே 13 இயல்பூக்க கொள்கை வில்லியம் மக்டூகல் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ். இயல்பூக்க கொள்கை வில்லியம் மக்டூகல் மற்றும் வில்லியம் ஜேம்ஸ். குறிக்கோள் கோட்பாடு பேக்லி. குறிக்கோள் கோட்பாடு பேக்லி. பொதுமைப்படுத்துதல் ஜெட். பொதுமைப்படுத்துதல் ஜெட். ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் தாண்டே. தாண்டே தான் ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தாண்டே. மரத்தல் சோதனை எபிங்காஸ். எபிங்காஸு மரத்தல் சோதனையை படிச்சிருப்போம். மரத்தல் கோட்பாடு பாட்லட். மரத்தல் கோட்பாடு பாட்லட். குறிக்கோள் கோட்பாடு பாக்லி. குறிக்கோள் கோட்பாடு பாக்லி. அடுத்து 19 கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை யூங். கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை யூங். பொருளறிவோடு இணைத்தறி சோதனை முர்ரே மார்கன். பொருளறிவோடு இணைத்தறி சோதனை முர்ரே மார்கன். மைத்தட சோதனை ஹெர்மான் ரோசக். ரோஸ் ஞாபகம் வச்சுங்க. ரோஸ் மையி, அப்போ ரோசக். மைத்தட சோதனை ஹெர்மன் ரோசக். ரோஸ் கலர்னு வச்சுக்கோங்க. ரோஸ் கலர் மையி, இப்போ ஹெர்மன் ரோசக்.
வளர்ச்சி ஆளுமை கொள்கை சிக்மண்ட் பிராய்டு. வளர்ச்சி ஆளுமை கொள்கை. வளர்ச்சி ஆளுமை கொள்கை சிக்மண்ட் பிராய்டு, ஆட்லர், யூங். வளர்ச்சி ஆளுமை கொள்கை வந்து சிக்மண்ட் பிராய்டு, ஆட்லர், யூங். அடிப்படை கூறு ஆளுமை கோட்பாடு. அடிப்படை கூறு ஆளுமை கோட்பாடு ஆல்பர்ட் காட்டல். அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை வந்து ஆல்பர்ட் காட்டல். வகைப்பாடு ஆளுமை கொள்கை அது யாருன்னா வகைப்பாடு ஆளுமை கொள்கை வந்து ஹிப்போக்ரைட்ஸ், கிரச்மர், செல்டன். ஹிப்போக்ரைட்ஸ், கிரச்மர், செல்டன். மனப்பான்மையை அளவிடும் கருவிகள் அதாவது மனப்பான்மையை அளவிடும் முறையை உருவாக்கியவர் வந்து லிக்கர்ட் மற்றும் தஸ்டன். மனப்பான்மை வந்து எப்படி அளவிடலாம் அப்படிங்கிற முறையை உருவாக்கியவர்கள் லிக்கர்ட் மற்றும் தஸ்டன். தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் பிரஸ்லி. அடுத்தது தொழிலார்வ பட்டியலை உருவாக்கியவர் ஸ்ட்ராங். தொழிலார்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் கூடர். இந்த தொழிலையே 3 வருது, ஒன்றே ஒன்றா பார்த்துக்கோங்க. களக்கோட்பாடு கற்றல் கொள்கை குர்த்லெவின். வடிவமைப்பு கோட்பாடு எட்வர்ட் பிராட்போர்ட். அதாவது எட்வர்ட் பிராட்போர்ட் டிக்ஷனர் ஃபுல் நேமு, தமிழில் டிக்ஷனர்னு லைட்டாக சொல்கிறோம். சரிங்களா? அடுத்தது நம்பர் மாறி வருது. 31. மானிட உளவியல் கார்ல் ரோஜர்ஸ், மாஸ்கோ. உளவியல் பரிசோதனை வெபர். சைக்கோஃபிசிக்ஸ் அப்படிங்கிற முதல் உளவியல் ஆய்வகத்தை உருவாக்கியவர் வந்து வில்லியம் உண்ட். நவீன உளவியலின் தந்தை வந்து பிராய்டு. பகுப்பு உளவியல்னா கார்ல் ஜி யூங். தனிநபர் உளவியல் ஆட்லர். உடற்பகுப்பு கோட்பாடு சிக்மண்ட் பிராய்டு. தனியார் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன். தனியார் வேறுபாடுகளை அளவிட்டவர் சர் பிரான்சிஸ் கால்டன் மற்றும் ஆர்பி காட்டல். அறிவுத்திறன் வளர்ச்சி கோட்பாடு பியாஜே மற்றும் ப்ரூனர். அறிவுத்திறன் வளர்ச்சி கோட்பாடு பியாஜே மற்றும் ப்ரூனர். ஆக்கல நிலை ஒருத்தம் பாவ்லோவின் ஆக்கல நிலை ஒருத்தம். தாண்டேவின் முயன்று தவறி கற்றல். கோலரின் உட்காட்சி மூலம் கற்றல். இதெல்லாம் ஹெட்டிங்லேயே வரும் பாருங்கள். ஸ்கின்னரின் செயல்படு ஆக்க நிலை ஒருத்தம் அல்லது கருவிசார் ஆக்க நிலை ஒருத்தம். மறைமுக அறிவுரை பகர்தல் வந்து கார்ல் ரோஜர்ஸ். இதெல்லாம் ஹெட்டிங்லேயே வரும். சமரச அறிவுரை பகர்தல் வந்து தான். முழுமை காட்சி கோட்பாடு கெசால்ட். இது வந்து ஒரு ஜெர்மன் சொல்லு. கெசால்ட்டுங்கிறது ஒரு ஜெர்மன் சொல்லு, அதை நோட் பண்ணிக்கோங்க. கெசால்ட்டுங்கிறது ஒரு ஜெர்மன் சொல்லு. நடத்தையியல் வாட்சன் டோல்மன். ஸ்கின்னர், ஹப்பு. உந்த குறைப்பு கற்றல் ஹல். அவ்வளோதான். இதை வந்து ரிப்பீட்டடாக கேளுங்க. இதோட அடுத்த கண்டினியூஷனாக நான் அடுத்த வீடியோவில்